அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வரவு அறிந்து செலவு செய்யணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, இனியாவது நம்மளுடைய உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகுமா, நிதி நிலைமை எப்படி இந்த மாதத்தில் அமைந்திருக்கு, அதே மாதிரி இனி நம்ம எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 15 நாட்கள் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் விரையாதிபதி குருவுடன் சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் விரயத்திற்கேற்ற லாபமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சனியின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதனால உங்களுக்கே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வண்டி வாகனங்களை செல்லும் போது ஏதாவது ஒரு சின்னதாக மருத்துவ செலவு இந்த வார தொடக்கத்திலேயே ஸ்டார்டிங்லேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது. இடைமுறையாத ஒரு கவலை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். சனி மற்றும் சூரியனோட பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு விரைய செலவு உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரத்தில் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் வழியிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செலவுகளும் வரவுகளும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் இந்த வாரத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். இதனால் நம்மளுடைய சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனையும் அவரை பார்க்கிறார். அதனால் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு பகை கிரகங்கள் பார்வை உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் பகை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இல்லை. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியுடன் இருப்பதனால பிள்ளைகளோட எதிர்காலம் கருதி ஏதாவது ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நிறைவேறும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக மேசராசிக்காரங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் என்னன்னா கொஞ்சம் தாமதமாக ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அவர்களுக்காக சுப காரியங்கள் பல நடக்கணும் அப்படின்னு சுபகாரியங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அது கூட கொஞ்சம் கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இப்போ பேச வேண்டாம். அதெல்லாம் பேசினீங்கன்னா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, நிதி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்குது. இந்த ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கே நீச்சம் பெற இருக்கிறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு தன சப்தமஸ்தானமாகிய சுக்கிரன் வலிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாங்கிய கடன்லாம் இந்த டைமில் நீங்கள் கரெக்டான டைமில் கட்டி முடிச்சுடுவீங்க. அதே மாதிரி வசூலாகாமல் இருந்த அந்த கடனை கூட இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த டைமில் சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய எதிர் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட கேட்காமலே அவங்கவுங்க ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஒரு வேலையை செய்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதன் விளைவாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நினைத்தது நிறைவேறலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில்
வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வரன்லாம் கொஞ்சம் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக கவனமாக இருந்தீங்க, திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். இதன் விளைவாக முக்கிய புள்ளிகள் உடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலிமா ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் அந்த சின்ன சின்ன இடையூறுகள், தடங்கள் இதெல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது எப்போனா ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மாத தொடக்கத்திலேயே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையும் சின்ன சின்ன இன்னல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அதெல்லாம் ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் சுமை இருந்திருக்கும். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருப்பீங்க. எப்பட்றா அந்த கடனை அடைக்கிறது, இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்து சென்ற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்லாம் வந்து உங்ககிட்ட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது என்பது உங்களுக்கு நல்ல நேரம்தான். அதே மாதிரி வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்போது மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கால் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். எதிர்கால நலனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. அரசியல் களத்தில் இருக்கவங்க மேலிடத்தோட பரிபூரணமான ஆதரவும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தொல்லையெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளும் இன்னல்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்த வாரத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே அடியுமே உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டரு, புதிய இதெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அந்த நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, நல்ல ஒரு சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. அதனாலேயே அந்த 15 நாட்களுமே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் எங்கேயாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மேசராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 27, 31, செப்டம்பர் 1, 5 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் அணிந்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஒரு டைமு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் என்பதனால முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அந்த கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, மனக்குழப்பம் அதெல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்களே தொடர்ந்து ஒரு 5-6 வாரம் நீங்கள் கும்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு. நீங்களே தொடர்ந்து வழிபட ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாங்களாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை, இந்த மாதிரி ராசி பலன் பார்க்குற பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு எதிர் கிரகங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப மெதுவாக செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.